எஸ்ஐஆர் எத்தனை வாக்குகளை அவர்கள் நீக்கினார்களோ அந்த ஓட்டு தான் மார்ஜின் ஓட்டா இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒருத்தர் பேரு அஜித் அப்படின்றவர் நம்ம நல்லா 3 இடத்துல வாக்களிக்கிறார். நேரடியா டெல்லியில இருந்து உத்தரகாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணுக்கு பாருங்க 2 பேர்ல மை வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்களை நீங்கள் நீக்கினீர்கள், எதற்கு நீக்கினீர்கள் என்று புகாரை அளித்ததுக்கு தனி ரயில பிடிச்சி பாஜக கொடியை காட்டி நீங்க நேரடியா போய் பீகார்ல வாக்களியுங்கள் என்று பயண சீட்டையும் வழங்குறாங்க. பீகாரோடைய வெற்றி என்பது தேர்தல் ஆணையத்தால் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அளிக்கப்பட்ட பரிசு. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புதுசா வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறார். அடிப்படையாக சித்தாந்த ரீதியாக கட்டமைப்பை எழுப்ப வேண்டுமானால் மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல SRS இப்ராஹிம் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பீகார் தேர்தல் பத்தின நிறைய விஷயங்களை உங்க கூட பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆக்சுவலா பீகாரோட தேர்தலுடைய எலெக்ஷன் ரிசல்ட் நேற்று இருந்துச்சு. இதுல காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்று, ஆனா அதே சமயத்துல அங்க NDA கூட்டணி அமோகமான வெற்றியும் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸோட தோல்வி பீகார்ல இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. இது தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான பிரதிபலிப்பை கொடுக்கும்? அதாவது பீகாருடைய தோல்வி என்பது முழுக்க முழுக்க நாங்கள் அதிகப்படியாக எதிர்பார்த்த விஷயம் தான். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தலைவர் சொன்னார், நவம்பர் 6ஆம் தேதி முதற்கட்ட தேர்தலுக்கு முதல் நாள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அப்பொழுது சொன்னார், ஹரியானாவில் ஆட்சி திருட்டு நடைபெற்றிருக்கிறது, 8 ஓட்டுக்கு 1 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க, 25 லட்சம் வாக்காளர்களை முறைகேடாக கொண்டு வந்து ஹரியானா தேர்தலை அமர்த்தி இருக்கிறாங்க, அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்ற அடுக்கடுக்கான சான்றுகளோடு சேர்த்த குற்றச்சாட்டுகளை வைத்தார். அதற்கு ஆதாரமாக தேர்தல் வாக்காளர் பட்டியலை ஆதாரப்படுத்தி காட்டினார். பிரேசில் மாடல் அழகியுடைய போட்டோலாம் வந்துச்சு. இப்போ இந்த பீகாருடைய எஸ்ஐஆர் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பீகாருடைய வெற்றியை தீர்மானித்திருக்கிறது என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் 202 தொகுதிகளில் கிட்டத்தட்ட பீகாரில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலாக வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால், பீகார் எஸ்ஐஆர் எத்தனை வாக்குகளை அவர்கள் நீக்கினார்களோ பீகார் எஸ்ஐஆர்ல அந்த ஓட்டு தான் மார்ஜின் ஓட்டா இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பக்கம் இருக்கு. இதோட கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு தொகுதிகள்லையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல எல்லாம் பீகார்ல எஸ்ஐஆர் மூலியமாக வாக்காளர்களை நீக்கினார்களோ அந்த வாக்காளர் பட்டியல் தான் இன்றைக்கு பெரும்பான்மையான இடத்தை பாஜகவிற்கு பீகார்ல வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது என்ற ஆவணம் வெளியே இருக்கு. இப்ப பீகார் எஸ்ஐஆர் நம்மெல்லாம் சொல்லி வந்தோம். பீகார் எஸ்ஐஆர் எதற்கு நடைபெறுகிறது என்று சொன்னால், ராகுல் காந்தி தலைவர் கூட சொன்னாங்க, பீகார் எஸ்ஐஆர்ல மிகப்பெரிய முறைகேடு இருக்கிறது, 69 லட்சம் பேரை நீக்கினாங்க. 69 லட்சம் பேரை நீக்கினதுக்கு பின்பாக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுக்கு பின்பாக ஒரு 29 லட்சம் பேரை நேரடியாக உள்ள கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டாங்க. எதற்கு 29 லட்சம் பேரை நீக்கிறாங்கன்னு தெரியல. பின்பு எதற்காக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததற்கு பின்பாக 29 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இதுல முக்கியமான பங்கு வகித்த ஒரு விஷயம் என்னவென்று சொல்ல போனால், எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். என்ன சொன்னார்னா, அது ஒரு அறிக்கையாக கொடுக்கிறார். பீகார் has shown the way to the nation. அதாவது பீகார் இந்திய நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. எஸ்ஐஆர் வித் 0 அப்பீல்ஸ், எஸ்ஐஆருக்கு எந்த ஒரு அப்பீலுமே வரவில்லை என்று ஒரு மிகப்பெரிய வடிகட்டின பொய்யை சொல்கிறார். எங்களுடைய தலைவர் பவன் கேரா அவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி 89 லட்சம் வாக்காளர் பட்டியலை எலெக்ஷன் கமிஷனிடம் கொடுத்தார். 89 லட்சம் வாக்காளர்கள் நேரடியாக காங்கிரஸுக்கு வாக்களிப்பவர்கள், காங்கிரஸ் வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்களை நீங்கள் நீக்கினீர்கள், எதற்கு நீக்கினீர்கள் என்று புகாரை அளித்ததுக்கு புகாரை ஏற்க மறுத்த தேர்தல் கமிஷனர் 0 அப்பீல் தான் வந்துச்சு. அப்பீலே வரலன்னு முழு பூசணிக்காய் சோத்தில் பதைக்கிற மாதிரி பேசுறாரு. இன்றைக்கு ஒவ்வொரு இடங்கள்லையுமே ராகுல் காந்தி தலைவர் அடிப்படையாக சில காரணிகள் எல்லாம் சொல்லி வந்தார்.
இதில் அதிர்ச்சி ஊட்டும் வகையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீகார் எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பாக பீகார் எஸ்ஐஆர் நடந்ததுக்கு பின்பாக பாஜக பிரமுகர்கள் டெல்லியில், உத்தரகாண்டில், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக வந்து பீகாரில் வாக்களிச்சிருக்காங்க. பாருங்க, இவ்வளோ ஆவணம் இருக்கு. இவ்வளோ ஆவணமும் நேரடியாக ஒவ்வொரு பாருங்க, ஒருத்தர் பேர் அஜித் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா 3 இடத்துல வாக்களிக்கிறார். ப்ரொஃபஸர் ராகேஷ் சின்ஹா அப்படி லைனாக இவங்க எல்லாருமே என்னென்னா நேரடியாக டெல்லியிலிருந்து, உத்தரகாண்டிலிருந்து ஒரு பொண்ணுக்கு பாருங்கள் 2 பேரில் மை வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் இன்றைக்கு பீகாருடைய தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இப்போ சொல்லும் பீகாருடைய தோல்வி என்பது பீகார் மக்களுக்கான தோல்வியா இல்லை தேர்தல் ஆணையத்தின் வெற்றியா இப்படின்னு தான் நெரேட்டிவ். இதில் திடுக்கிடும் தகவல் என்னவென்றால், டெல்லியிலிருந்து, உத்தரகாண்டிலிருந்து பாஜகவுடைய உறுப்பினர்கள் கொத்து கொத்தாக பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக, நீங்கள் பீகார் எஸ்ஐஆர் நடத்தும் போது என்ன சொன்னீங்க, வாக்காளர் பட்டியலை புனிதப்படுத்துகிறோம், வாக்காளரில் போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள டெலீட் பண்ணுறோம், இதுதானே சொன்னீங்க. டெலீட் பண்ணுறோம், புதிய வாக்காளர்களை இங்கே சேர்க்க போகிறோம்னு சொன்னீங்க. இங்கே பாருங்க, நான் காட்டுறேன். இத்தனை நபர்கள் நேரடியாக வந்து ஒவ்வொரு இவ்வளோ பேர் நான் என் கையிலேயே ஒரு 30 ஆவணங்களுக்கு மேலாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நேரடியாக பாருங்க, ஒரு பொண்ணுக்கு 2 கையில் ஒரே விரலில் வந்து ஒரே 2 கையிலையுமே 2 மை இருக்குது. இந்த பொண்ணு எத்தனை ஓட்டு போட்டுச்சுனே தெரில. இப்படி இத்தனை முறைகேடுகள் நடந்திருக்கிறதுங்க பாருங்க. பெங்களூரில் ஒருத்தர் வாக்களிச்சிருக்கார், பீகாரில் ஒரு டைம் வாக்களிச்சிருக்கிறார். இது போன்று தொடர்ந்துங்க பாருங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் பாஜகவின் உறுப்பினர்கள். டெல்லியில் வாக்களித்து விட்டு வந்து பீகாரில் வாக்களிச்சிருக்காங்க, உத்தரகாண்டில் வாக்களித்து வந்து பீகாரில் வாக்களிச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பாஜகவின் உறுப்பினர்கள், பாஜகவிற்கு தான் வாக்களித்தோம் என்றெல்லாம் சமூக வலைதளங்கள் போட்டு கூட இன்றைக்கு வரைக்கும் இதை ஏற்க மறுக்கிறது தேர்தல் கமிஷன். இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நீங்கள் 89 லட்சம் காங்கிரஸ் வாக்காளர்களை பட்டியலில் விட்டு நீக்கிட்டீங்கன்னு ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி நேரடியாக புகார் அளிக்கிறது. அதை ஏற்க மறுத்த தேர்தல் ஆணையம் இல்லை, எங்களுக்கு கம்ப்ளைண்டே வரலன்னு சொல்லி வடிகட்டின பொய்யை சொல்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க, மகிழா ரோஸ்கார் யோஜனான்னு சொல்லிட்டு 10,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு. அதாவது சரியாக சொல்ல போனால் மகாராஷ்டிரா எலெக்ஷன் நேரத்தில் கூட லட்கி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி 2,500 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டாங்க. இந்திய நாட்டு பிரதமர் தான் ரெவடிகல்ச்சர்னு சொன்னார். இலவச திட்டங்களை எல்லாம் ரெவடிகல்ச்சர், இதெல்லாம் ஆதரிக்கக்கூடாது, உங்களுக்கு இலவசங்களை வாரி வாரி இறைத்து உங்களுடைய வாக்குகளை திருடி வருவார்கள்னு சொன்ன இந்த உள்துறை அமைச்சரும் இந்திய நாட்டு பிரதமரும் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் வெற்றி பெறுவதுக்கு 2,500 ரூபா இலவச தொகை. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு பீகாருடைய எலெக்ஷன் நேரத்தில் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு 1,52,00,000 பெண் வாக்காளர்களுக்கு, 1 கோடி தான், 1,52,00,000 பெண் வாக்காளர்களுக்கு நேரடியாக ஒவ்வொரு பெண்களுக்கும் 10,000 மேனி எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற அன்னைக்கு காலையில் போடுறாங்க. சரி, ஆமாம், அதுக்கு அடுத்த நாள் சரியாக சொல்ல போனால் தேர்தலுக்கு நாள் போடுறாங்க. இதெல்லாம் தேர்தல் நடைமுறை விதிக்கு அப்பாற்பட்டு இல்லையா? தேர்தல் முதற்கட்ட தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி போடுறாங்க, 9ஆம் தேதி போடுறாங்க, 11ஆம் தேதிக்கு நாளும் போடுறாங்க. இப்படி தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கும்போது இப்படி போடலாமா? இது எம்சிசியுடைய வைலன்ஸ் இல்லையா? மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல ஒரு நேரத்தில் நீங்கள் வாக்காளர்களுக்கு அரசு பணத்தை வாக்குகளுக்காக ஒவ்வொரு பெண்களுக்கும் 1,52,00,000 வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து தான் இந்த பீகாருடைய வெற்றியை வாங்கி இருக்கிறது என்பதில் எந்த வகையான மாற்று கருத்து இல்லை. இதே நேரத்தில் இந்த வெற்றி யாருடைய வெற்றி? இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், பீகார் வெற்றி யாருடைய வெற்றிங்க? பீகாருடைய முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ வரைக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறாரா? இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமரோ இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்க ஒரு நபரோ இவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தார்களா? மாறாக எங்கள் கட்சியில் ராகுல் காந்தி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர், துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஷஹானி அவர்கள் என்று தெளிவாக திட்டவட்டமாக சொன்னபோது அவர்களை எல்லாம் வைத்து விட்டால் நேரடியாக வந்து யாருன்னு வேட்பாளரே தெரிவிக்காத இடத்துல பீகார் மக்கள் வாக்களிப்பாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? ஒவ்வொரு இடத்திலையுமே தவறான முன்னெடுப்புகளை செய்து வந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கு கடந்த 20 ஆண்டு காலமாக ஆன்டி இன்கம்பன்சியே இல்லையா? 20 ஆண்டு காலம் இதே இவர் கூட இருக்க சிராக் பாஸ்வான் போன ஜூலை 6ஆம் தேதி சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு மிக சீர்கேடாக இருக்கிறது. கடந்த 20 ஆண்டு காலத்தில்
பாதாளத்தை தள்ளிவிட்டார் பீகாருடைய நிதிஷ் முதலமைச்சர் அவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தவர இன்றைக்கு எப்படியோ ஈடியோ எதையோ வச்சு மிரட்டி நேரடியாக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து இன்றைக்கு வாக்குகளை திருடி இருக்கிறது. அதை தான் நாங்கள் சொன்னோம், ஆட்சி திருட்டு நடைபெற்றிருக்கிறது. இந்த பீகார் எஸ்ஐஆர் மூலியமாக இந்த மார்ஜின் ஓட்ஸ் பாருங்க, 27 ஓட்டுலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. 27 ஓட்டு, நானே 30 ஓட்டுக்கான ஆதாரம் வச்சிருக்கிறேன். இப்படி இந்த முறை பீகாருடைய வெற்றி என்பது தேர்தல் ஆணையத்தால் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அளிக்கப்பட்ட பரிசு. இதுவரைக்கும் உங்க சைட்ல இருந்து காங்கிரஸ் சார்பில் இருந்து சொல்லும் போது எஸ்ஐஆரும் அந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கியதுமே வந்து முக்கிய காரணம், இந்த எஸ்ஐஆர்ல வந்து தப்பு குளறுபடிகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள், பாஜகவை பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றிருக்காங்க. ஆனா இது எல்லாமே மக்களுடைய ஒத்துழைப்புன்ற கொஞ்சமா குளறுபடி நடக்கலாம், இது எல்லாம் மொத்தமா இவ்வளவு குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் மக்களுடைய ஒத்துழைப்போடையும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குதானே? இல்ல, அதாவது 2 வகையா அதை பார்க்கலாம். ஒன்று வந்து நம்மளுடைய இன்றைக்கு பேசிட்டு இருக்க நேரத்திலேயே தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் நாங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் நெஞ்சில் புல்டோசரை வெற்றி ஏற்றுவோம்னு சொன்னால் நீங்கள் வாக்களிப்பீங்களா? இல்லை இந்திய நாட்டில் வேற எங்காவது ஒரு மாநிலத்தில் அப்படி ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொன்னால் வாக்களிப்பாங்களா அந்த மக்கள்? கண்டிப்பா மாட்டாங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பீகாருடைய துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹா சொல்றார், என்டிஏ வெற்றி பெற்றால் நாங்கள் உங்கள் நெஞ்சில் புல்டோசரை வெற்றி ஏற்றுவோம்னு சொன்னார். அந்த அளவுக்கு முற்றுகையிட்டாங்க அவரை. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் வெற்றி எப்படி வருது? ஏன் இவ்வளோ பெரிய மாற்றம் வருது? இங்கே பாருங்க, 202 தொகுதிகளில், அதாவது எஸ்ஐஆர் மூலியமாக டெலிட் செய்யப்பட்ட நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தான் இங்கே மார்ஜினில் வெற்றியை பெற்றுக்கிறாங்க. அதோட அதிகமாக இருக்கு. இந்த தரவுகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் எலெக்ஷன் கமிஷனால் தரப்பட்ட தரவுகள். இவர்கள் எவ்வளோ ஓட்டை டெலீட் பண்ணாங்களோ அதை விட கம்மியான ஓட்டில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த முறை. அந்த ஓட்டு இருந்திருந்தா அதெல்லாம் காங்கிரஸுக்கான வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்துல வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்களித்திருந்தால் இந்த நேரம் 89 லட்சம் லீடிங்கில் நாங்கள் சொன்னது போல காங்கிரஸ் இந்த இடத்துல அறுதி பெரும்பான்மை பிடித்திருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு, அதை வைலேட் பண்ணலாமா? தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிறது, அதை வைலேட் பண்ணலாமா? வைலேட் பண்ணக்கூடாது. ஆனால் பாஜகவிற்கு எல்லாமே சாத்தியம். இங்கே பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே இங்கே பாருங்க, ஒரு பூத் நம்பர் 229 230 மோத்திஹாரின்ற பூத்தில் இந்த ஸ்லிப்பே வச்சிருக்கிறாங்க பூத் ஏஜென்ட். இந்த பாருங்க, மோடிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு தான் பீகாருடைய தேர்தல் சதி முறைகேடு, இதை வைத்து தான் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தனிப்பட்ட ட்ரெயினே அனுப்பியிருக்காங்கம்மா. ஒரு 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 உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய விழாக்களுக்கெல்லாம் சிறப்பு ரயில் சேவை வழங்கப்படுவதில்லை. ஆனால் இதே பாஜக நினைத்தால் பாஜகவிற்கு வாக்களிப்பதற்காக தனி ரயிலை பிடிச்சி பாஜக கொடியை காட்டி நீங்கள் நேரடியாக போய் பீகாரில் வாக்களியுங்கள் என்று பயண சீட்டையும் வழங்குறாங்க. அந்த பயனாளிகளிடம் கேட்கும்போது பயனாளிகள் சொல்கிறாங்க, நாங்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க செல்கிறோம், யார் உங்களுக்கு வாக்கு சீட்டு பயண சீட்டை எடுத்து கொடுத்தாங்கன்னு கேட்டால் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் சமூக வலைதளங்களில் இருக்கிறது. இதுவரைக்கும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை. இதுதாங்க அடிப்படையாக சொல்கிறோம். அதாவது எங்களுடைய கட்சி தலைவர் ராகுல் காந்தியிடம் நேரடியாக முறையிடுகிறார்கள், நேரடியாக பார்வையிடுகிறார்கள். சென்று பாருங்க, எங்களுடைய 69 லட்சம் வாக்குகளை இந்த பீகார் அரசும் சரி இந்த பாஜக அரசும் சரி தேர்தல் ஆணையம் பறித்து விட்டது என்று கேள்வி கேட்கும்போது இந்த தேர்தல் ஆணையம் இவர்களை எல்லாம் விட்டு தான் இந்த முறை தேர்தலை நடத்தி அதிகப்படியான இடத்தை பாஜகவிற்கு பெற்று பரிசாக தந்திருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல இங்க பாருங்க, 3 லட்சம் பேர், இவர்களுக்கு எல்லா ஆவணமும் இருக்கு. அடிப்படையாக தேர்தல் வாக்காளர் பட்டியலில் வருவதற்கான அடிப்படை எல்லா ஆவணங்களுக்கும் இந்த முறை இவர்களை எதற்காக நம்ம பேசிட்டு இருக்கோமா? இந்த நேரத்தில் தேர்தல் முடிவுகளே வந்துருச்சு, ஆனால் இவர்களால வாக்களிக்க முடியல. ஒரு இந்திய குடிமகனாக இந்திய பிரஜையாக எனக்கு வாக்களிக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறித்து விட்டால் நம்ம எதுக்கு இங்க இந்திய குடிமகனாக இருக்கோம்? எனக்கு இங்க ஒரு டவுட் சார். ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தனிப்பட்ட முறையிலும் சரி தன்னுடைய குழுவா சரி அந்தந்த பூத்துக்கு போயிட்டு அந்தந்த உறுப்பினர்கள் பார்த்துட்டு யாரோட ஓட்ஸ் இருக்கு. இப்போ வந்து எஸ்ஐஆர்ன்ற ஒரு படிவம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல ஃபில் பண்ணி கொடுத்திருக்கலாம். சோ அந்த ஓட்டு வந்து எங்களுக்கு வரல, அந்த ஃபார்ம்ல இல்ல அப்படின்னும் போது நம்ம கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காங்கிரஸும் சரி மற்ற பிற கட்சிகள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கால தவணைகள் இருக்கு. 1,85,00,000
எங்களுடைய மகா கட்பந்தனுடைய கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள், இதே என்டிஏ கூட்டணி கிடைத்த வாக்குகள் என்னவோ 1,82,00,000 தான். 3 லட்சம் வாக்குகள் கம்மியா தான் கிடைச்சிருக்கு. ஆனா அறுதி பெரும்பான்மையாக 27 ஓட்டு, 80 ஓட்டு, 115 ஓட்டு, இப்படி நாங்க சொன்ன இந்த டெலிட்டட் மார்ஜின், இந்த எஸ்ஐஆர் நடத்தி அந்த மார்ஜின் ஓட்ஸ் இருக்குல்ல, அது மூலியமாக 202 தொகுதிகளை பெற்றிருக்கிறது இந்த என்டிஏ கூட்டணி மற்றும் பிஜேபி அரசு. இதை தான் நாங்க தெளிவாக திட்டவட்டமாக சொல்கிறோம். இந்த வெற்றி என்பது யாருடைய வெற்றி? நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல, அவருடைய வெற்றி இல்ல. பீகார் மக்கள் நேரடியாக வாக்கு அதிகார யாத்ரா என்று எங்களுடைய தலைவர் நடத்தினார். 1400 கிலோமீட்டர் நடந்து சென்றார். மக்கள் அலைமோதி கூட்டமாக அலைமோதி கொண்டு தலைவரை பார்த்து தலைவரை ஆரவரித்து அவ்வளோ பெரிய ஒரு மொமெண்டம் இருந்துச்சு. இந்த மொமெண்டம் எல்லாம் பொய்த்து போகிற நிலைமையில எப்படி வெற்றி நடந்திருக்கும்? என்ன ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கும் என்றால், தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் நடத்திய ஆச்சரியம் தான். நேரடியா இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூம்ல 29 தொகுதிகள்ல நைட்டு சிசிடிவி கேமரா ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக ஆஃப் செஞ்சீங்க? சமஸ்திபூர்ன்ற ஊர்ல விவிபேடோட ஒப்புகை சீட்டு கீழே கிடக்குது. எதற்காக கீழே கிடக்கப்பட்டது? யாருடைய ஓட்டு போட்டிருக்குதுன்றதை எதற்காக எடுத்து அதை சுய பரிசோதனை செய்து எதுக்காக கீழே போட்டீங்க? இதெல்லாம் கண்டு கொள்ளாத தேர்தல் ஆணையம் இந்திய நாட்டு பிரதமரை அதிபராக்கும் முயற்சியில் இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடக்குது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடைபெறுகிற நேரத்தில் லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸில் 13வது ஆவணமா பீகார் எஸ்ஐஆர் நீங்க கொண்டு வரீங்க. பீகார் எஸ்ஐஆரே ஒரு முறைகேடான எஸ்ஐஆர். பிஜேபியில் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியோட முக்கிய பிரமுகருடைய ஒரு பையன் 8 ஓட்டு போட்டு ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? 8 ஓட்டு போட்டா ஒரே பையன் ஒரு பூத்துக்குள்ள. எப்படி போட முடிஞ்சு? எங்களோட தலைவர் சொல்றாருல, 2 பூத்துல 223 ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஹரியானால. எப்படி போட முடிஞ்சிச்சு? அப்போ இந்த தேர்தல் கமிஷன், இந்த போல் மேனேஜ்மெண்ட்ன்ற சிஸ்டம் இருக்குல்ல, இதன் மூலியமாகத்தான் இந்த பீகாருடைய வெற்றியை வாங்கி இருக்கிறது, பெற்றிருக்கிறது. இது பீகார் என்பது வெற்றி அல்ல, இது பெற்ற வெற்றி, வாங்கிய வெற்றி. 10,000 ரூபாய் காசு கொடுத்து வாங்கினாங்க. எஸ்ஐஆரை வைத்து வாக்காளர் பட்டியலை நீக்கி அவர்களுக்கு பாஜகவிற்கு யாரெல்லாம் வாக்களிப்பார்களோ அந்த பாஜக உறுப்பினர்களை வைத்து வாக்குகளை பெற்றுதான் இன்றைக்கு இந்த தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் இந்திய நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் பரிசாக அளித்த பீகார் வெற்றி தான் இந்த வெற்றி. ஓகே, இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில தான் காங்கிரஸும் இருக்காங்க, இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் கூட சில பல அரசியல் விமர்சகர்கள் இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் இருக்கட்டும், அவங்க சொல்லும் போது தாவேகா கூட கூட்டணிக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படுது. இப்போ பீகார்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல திமுக கூட்டணியில ராகுல் அவர்களுடைய வாய்ஸ் எடுபடுமா? என்னன்னா, தாவேகா கூட்டணி என்பது முழுக்க இந்த கூட்டணியில் யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அகில இந்திய தலைமைக்கு மட்டும்தான் இருக்கு. நானும் வேற யாரும் பேச முடியாது. இன்சார்ஜே இப்போ வரைக்கும் சொல்லலை. எங்களுடைய கிரீஷ் சோடங்கர் கூட பேசியிருக்கிறார். அவர் கூட அதிகப்படியான இடத்தை பற்றி தான் பேசினார், விட அலையன்ஸை பற்றி எல்லாம் பேசல. இன்னொன்று, இந்தியா கூட்டணி, இதில் அங்கம் வகிப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர். அவர் தெளிவாக தலைவர் அவர்களாக இருந்து கொண்டு இந்தியா கூட்டணிக்கு எவ்வாறாவது சித்தாந்த ரீதியாக வலுப்பெறு செய்யலதான் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து வைக்கிறார். இங்கிருந்து பீகாரில் போய் நேரடியாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கு. இந்த கூட்டணி பிரிந்து விடும், இந்த கூட்டணி எப்படியாவது கவிழ்த்து விடலாம் என்று பல பேர் பகல் கனவு காணுகிறார்கள். அந்த பகல் கனவெல்லாம் தவிடுபடியாக போகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எக்காரணத்தை கொண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. 120 ஆண்டு கால பேர் இயக்கம் காங்கிரஸ் கட்சி என்பது இந்த பதவி சுகத்துக்காக, பதவிக்காக தொடங்கப்பட்ட கட்சி ஒன்றும் இல்லை. வெள்ளையனை வெளியேறின் என்று தொடர் ஆர்ப்பாட்டத்தை வைத்து வெள்ளையன சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருப்பவர்கள் தான் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினர். அதை கொண்டாடக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார்கள். தாவேகா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி என்பது அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். 2026 சட்டமன்ற 2026 தேர்தலில் ஆட்சி அரியணையில் யார் அமர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை, ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி தான் இருக்க போகிறது. காரணம், இன்னைக்கு புதுசா தாவேகால இருந்து வந்திருக்கிறார் விஜய் அவர்கள், கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புதுசா வாக்கு சதவீதத்தை பெருக்க இருக்கிறார். இதற்கு அடிப்படையாக சித்தாந்த ரீதியாக கட்டமைப்பை எழுப்ப வேண்டுமானால் அது காங்கிரஸ் கட்சி. ஏன்னா தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி.
உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்து இன்றைக்கு மேயர்கள்ல இருந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் 3வது பெருங்கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம். வாக்கு சதவீதத்தில் நாங்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு விட்டால் இந்த கூட்டணி இல்லை, எந்த கூட்டணியும் கண்டுகொள்ளாது காங்கிரஸ் அரசு. அதே நேரத்தில் இந்த முறை சட்டமன்றத்தில் யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. இந்த முறை அதிகார பகிர்வின் மூலியமாகத்தான் இந்த முறை சட்டமன்ற தேர்தலை நாங்கள் அணுக இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலை 2026ல பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார், நம்ம பீகார் தேர்தலை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டோமோ? ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் போயிட்டாங்க, ரிசல்ட் அன்னைக்கு கூட ஆஸ்திரேலியா இருக்காங்க. இது ரொம்ப சுலபமா இந்த எலெக்ஷன் தானே அப்படின்னு நீங்க அப்படிதான் சொல்ல முடியாது. நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னேன், வாக்கு அதிகார யாத்திரா, ஓட்டு அதிகார யாத்திரா 1400 கிலோமீட்டர் நடந்தார். 21 நாள் நடந்தார் தலைவர். தொடர்ந்து மிகப்பெரிய மக்கள் அலையலையாக சென்று அவர்களை பார்த்தார்கள். வாக்கு சதவீதம் அவ்வளோ இருந்துச்சுங்க. ஏங்க நீங்க பிரசாந்த் கிஷோர் சொன்னார், நிதிஷ்குமார் இந்த முறை 25 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று விட்டால் வியூக அமைப்பாளர் நான் இந்த முறை அரசியலை விட்டே வெளியே போறேன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை போன முறை வியூக அமைப்பாளராக இருந்தது தானே பிரசாந்த் கிஷோர், பிகே அவர் தான் இருந்தாரு. அவரை தானே இன்னைக்கு மிகப்பெரிய வியூக அமைப்பாளர்லாம் சொன்னோம். அவருடைய வியூக அமைப்பே தவிடுபொடி ஆக்கியது தேர்தல் கமிஷன், மக்கள் கிடையாது. மக்களுடைய கணிப்பு சரியாகத்தான் இருந்தது. மக்கள் நிர்ணயித்த அரசு மகா கட்பந்தன் காங்கிரஸ் கூட்டணியிலான அரசு தான். ஆனால் தேர்தல் கமிஷன் நிர்ணயித்த அரசு என்பதோ இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியை குஷிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அவருக்கு பரிசளித்த வெற்றி தான் பீகாருடைய வெற்றியை தவிர்த்து மக்களுடைய வெற்றி பீகார் வெற்றி அல்ல. தேர்தல் கமிஷனுடைய வெற்றி தான் பீகார் வெற்றி. ஓகே, நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றிகள் சார். நன்றி.